வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: சுமத்ரா தீவரியிலிருந்து நகர தொடங்கி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி வரக்கூடிய 31 மற்றும் ஜனவரி 1, 2 தேதிகளிலே இலங்கைக்கு கிழக்குப்புறம் வந்து மீண்டும் விலகி மீண்டும் மேலும் ஒரு நிகழ்வோடு இணைந்து வரக்கூடிய ஜனவரி 5 தேதிக்கு மேல் 6, 7 மற்றும் அதாவது 5 என்றால் 5, 6, 7, 6னா 6, 7, 8, 7னா 7, 8, 9 இப்படி வரக்கூடிய வேகத்தை பொறுத்து 3 நாட்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு முன் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதற்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வந்து 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஆக இப்பொழுதைய ஆய்வறிக்கையின்படி நாம் 28ஆம் தேதி இன்றைக்கே இலங்கையில் ஆங்காங்கே நனைக்கும் மழை சொல்லியிருந்தோம். கொஞ்சம் தாமதம் அடைந்து கொண்டிருக்கிறது. நாளை 29ஆம் தேதி தான் மழை இருக்கும். ஆனால் 28ஆம் தேதி இன்றைக்கே இலங்கையில் ஆங்காங்கே நனைக்கும் மழை இருக்கும், பரவலாக இருக்காது. டெல்டா மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மேகமூட்டங்கள்லாம் உருவாகும். இன்றைக்கு மதியமே ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை பொழிவுகள் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு உறுதியாக இருக்கும். நனைக்கும் மழை பொழிவு நாளைக்கு 29ஆம் தேதி. ஆனால் ஆங்காங்கே தான் ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நனைத்தது போல இலங்கைக்கு நாளை மிதமான லேசான மழை பொழிவாக தொடங்கினோம். நாளை மறுதினம் 30ஆம் தேதி மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கனமழை பொழிவையும் கொடுக்கும் இலங்கைக்கு. 30ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு எதிர்பார்த்த மழை லேசான மழை பொழிவாக கடலோர மாவட்டங்கள் தென்கடலோர பகுதிகளில் தொடங்கும். ஆங்காங்கே அதாவது இலங்கை மற்றும் டெல்டா அதனை ஒட்டியுள்ள தென்கடலோர பகுதிகளுக்கு ஆங்காங்கே 30ஆம் தேதி தொடங்கும். 30ஆம் தேதி மாலைக்கு பிறகு இரவு தான், அல்லது 31ஆம் தேதி அதிகாலை. 31ஆம் தேதி நள்ளிரவு தான் மழையே நல்ல மழை இருக்கு. 30ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 31ஆம் தேதி டிசம்பர் மாத இறுதி நாள், ஆண்டின் இறுதி நாள், டிசம்பரின் இறுதி நாள், ஆண்டின் இறுதி நாள் 31ஆம் தேதி. டெல்டா மாவட்டங்கள், அதுலேயும் குறிப்பாக மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா தெற்கு டெல்டா மற்றும் கடலோர டெல்டா, அதாவது நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை கடலோரம், இங்கெல்லாம் அதாவது டெல்டா கடலோரம் பிளஸ் தெற்கு டெல்டா. அப்படியே புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, வடக்கு பகுதிக்கும் இருக்கு, கரூர் மாவட்ட எல்லை வரைக்கும் தெற்கு பகுதி, கொடைக்கானல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிக்கு உறுதியாக இருக்கு. அதே போல கோயம்புத்தூர் தெற்கு மற்றும் திருப்பூர் தெற்குக்கு உறுதியாக இருக்கு. இடையில கொஞ்சம் ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பொழுதுமே இந்த காற்று பகுதினாலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதி தான். ஏன்னா அங்கிருந்து மழை சாரல் வரும் பொழுது காற்றா போயிடும், இங்கிருந்து சாரல் வரும் பொழுது அப்படியே அது மேற்கே போயிடும். இருந்தாலும் நிசப்தமான ஒரு மழை இருக்கும் என்பதனால, வெயில் அதிகரித்திருக்கும் என்பதனால இதில் சொல்ல மறந்துட்டேன். 31ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் சுத்தமாக பனியே இருக்காது, கடுமையான புழுக்கமாக இருக்கும். இரவுல மூடு பண்ணி இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கங்க, இரவுல மூடு பண்ணி இருக்கும், பகல்ல கடுமையான வெயிலாக இருக்கும். வெயிலும் வெப்பமும், வெயில் இருக்கும், அதில் சரியான சூடு இருக்கும், மேகமூட்டங்கள் தெளிவாக இருக்கும், திடீர்னு தான் உருவாகும், முன்கூட்டிய மேகம் உருவாகாது. மாலை இரவில் தான் ஒரு மாலை முன்னிரவில் உருவாகும். கடலோரம் அதிகாலை, உள்ளே மதியம், மாலை, மேற்கே மாலை இரவு, மாலை முன்னிரவு மேற்கே. கடல் ஓரத்தில் நிசப்தமான வானிலை, வியர்வை வானிலை, புழுக்க வானிலை நிலவும். 31:1 கடல் ஓரம் புழுக்கம், வெயில் பெருசா இருக்காது, மேகமூட்டம் இருக்கும், புழுக்கம் இருக்கும், மேகமூட்டம் இருக்கும். ஆனால் உள்ளே வெயில் இருக்கும், சூடு இருக்கும்,
மாலை இரவிலே உள்ளே மழை பொழிவை ஏற்படுத்தும். கடலோரத்தில் அதிகாலை 31ஆம் தேதி அதிகாலை, காலை, மதியம் என்று ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். டெல்டா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே. அதிகபட்சமா எட்டுறது ஈரோடு தான், அதுக்கு மேல போகாது வடக்கே. அதுவும் மேட்டூர் காவிரி கரையோரம் எட்டுறது சவால்னு சொல்லியிருக்கேன். அதே போல கரூருக்கு எட்டுறது சவால் தான் சொல்லியிருக்கேன். திருச்சி தெற்கு எட்டும், அதாவது திருச்சி மாவட்டத்தோட மதுரை மாவட்ட எல்லை பகுதி, திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதி இந்த பக்கம். அதே போல வடக்கு எட்டுறது சிரமம். இந்த நிகழ்வு இப்படி அமையும். ஆனால் எட்டவும் வாய்ப்பு இருக்கு. மேகமூட்டங்கள், தூறல், நனைக்கும் மழை அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை வட உள்பகுதி, டெல்டாவின் வடக்கு உள்பகுதி இதெல்லாமே கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் உறுதியாக தென் மாவட்டங்கள், டெல்டாவின் தெற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் அதிலையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி, ஈரோடும் உண்டு, கரூரும் உண்டு, தெற்கு மேற்கு பகுதி. புரியுதுங்களா? உண்டு. அடுத்தபடியா இந்த நிகழ்வு 31/1/2 தேதியும் ஆங்காங்கே மழை பிடிப்பி கொடுக்கும் தென் மாவட்டங்களில். பொதுவாக கடலோரத்தை விட மேற்கே உள்ளே தான், மேற்கு உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளுக்கு தான் நல்ல மழை தெரியுது. ஆனால் இது எதுவும் குளத்தை நிரப்பிடும் நினைச்சிட்டு இருக்காதீங்க தயவுசெய்து ப்ளீஸ். இது குளத்தை நிரப்புறதில்லை, எதுவும் கடந்து போறதில்லை. இது கடந்து போகாத நிகழ்வு. இலங்கை அருகே வந்து மழைப்பிடிவை கொடுத்து விட்டு மீண்டும் திரும்பி போக போகுது. காற்று குவிதலை ஏற்படுத்தி விட்டு போக போகுது, அவ்வளவுதான். இரு காற்று இணைவை ஏற்படுத்தி விட்டு மீண்டும் விலகி மீண்டும் தீவிரமடைந்து வரும். அப்போதான் 5ஆம் தேதிக்கு மேல கடல் நீர், அதாவது கடல் நீரோட்டம் கடல் வெப்பத்தை உயர்த்துகிற அதே வேளையில் கடல் மேற்பரப்பிலே குளிர்காற்று பட்டுப்பட்டு கடல் வெப்பத்தையும் ஏற்றுவதையும் தடுக்கிறது. ஆக ஏறுறதையும் தணிப்பதுமாகவே இருக்கு. தொடர்ந்து நீரோட்டம் ஏற்றுது, குளிர்காற்று தணிக்குது. இப்படியே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. இருந்த போதிலும் 27, 28 டிகிரி தான் இருக்கு. ஒரு சில இடங்களில் 29 குறைந்திருக்குது வெப்பம். இருந்தாலும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் இருக்கக்கூடிய வலுவான நீரோட்டம் நிகழ்வை கொண்டு வரும். இலங்கை மற்றும் குமரி கடல், இலங்கை சுற்றுவட்டார தென்மேற்கு வங்க கடற்பகுதி, குமரி கடல், அதனை ஒட்டியுள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், இந்த பகுதி எல்லாமே வலுவான நீரோட்டம் இருக்கிற காரணத்தினால நிகழ்வு வரும். வெப்பம் உயரும் பொழுது கண்டிப்பாக அது நல்ல மழைப்பிடிவை தரும். 31/1 உங்களுக்கு புரியும். அதுவரை கொஞ்சம் பொறுமை காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 31/1/2 தேதி, 30ஆம் தேதி இலங்கை மற்றும் கடலோரம் மற்றும் தென்கடலோரத்தில் தூறல் நனைக்கும் மழை, லேசான மழை. 31/1/2 இலங்கைக்கு கனமிக மழைப்பிடிவு காத்திருக்கு. இப்ப பெய்யக்கூடிய மழை அச்சுறுத்தும் மழை தான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அணைகள்ல இருந்து கொஞ்சம் நீர் திறப்புக்கும் வாய்ப்பு இருக்கு. அணைகளுக்கு கொஞ்சம் நீர் என்ன, அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய மழை தான். அணைகளுக்கு நீர் அணை திறப்பு வாய்ப்பு இருக்கு. நிலச்சரிவு ஏற்படுத்தக்கூடிய இடத்துல முன்னெச்சரிக்கை தொடர்ந்து இருக்கட்டும். அதுக்கு அடுத்தபடியா இது போய் விலகி தீவிரமடைந்து 5ஆம் தேதியோ அல்லது 6ஆம் தேதியோ வரும், அல்லது 7ஆம் தேதி வரும். வந்தால் அதிலிருந்து 3 நாள், அல்ல கொஞ்சம் தாமதமா 8ஆம் தேதி வந்தாலும் அதிலிருந்து 3 நாள். புரியுதுங்களா? ஆனால் திரும்ப வரும், போயிட்டு திரும்ப வரும். நிகழ்வு செயலிழந்து போய்விடாது. கண்டிப்பா அது இலங்கை மற்றும் குமரி கடற்பகுதி வழியாகாவது மேற்கு நோக்கி நகரும். குமரி கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தென் இலங்கை, தென் மாவட்டங்களின் பகுதிகள் வழியாக மேற்கு நோக்கி நகரும். இதனால கண்டிப்பா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு, அதுலேயும் தெற்கு டெல்டா கண்டிப்பா மழை இருக்கு. வரக்கூடிய ஜனவரியில் நிகழ்வு அடுத்தடுத்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு சில நிகழ்வுகள் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் எட்டும். அந்த 6ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் எட்டி மழைப்பிடிவை கொடுக்கணும்னு நேற்றைக்கே படம் வரைந்திருந்தேன். ஆகவே நமக்கு நல்ல மழை கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும், நீலகிரியோட வடக்கு பகுதி, அதே போல ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பிடிவு வேண்டும் என்றால் அது நாம 7ஆம் தேதி, ஜனவரி 7ஆம் தேதி வரை பொறுமை காக்கணும். 5ஆம் தேதிக்கு மேல, 5ஆம் தேதிக்கு 6ஆம் தேதி வரையாவது பொறுமை காக்கணும். தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும். ஏன்னா ஊடுருவி போக போறதில்லை, இப்போ நெருங்கி வந்து விலகி செல்ல போகிறதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். ஆக இந்த வானிலை அறிக்கையை வைத்து நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். தொடர்ந்து இப்போ இதற்கெல்லாம் நீங்க நிறைய பேர் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு நெல்லுக்கு அப்படிங்க. இப்போ இந்த வரக்கூடிய 31/1 மழைக்கு பிறகும் 5ஆம் தேதி தான், 5 அல்லது 6, 5 வந்துடாது, 6 கூட ஆகலாம், 6ஆம் தேதிக்கு ஒரு நாள் லேட்டு, 7ஆம் தேதி கூட வரலாம். ஆனால் நிகழ்வு உண்டு. பொங்கலுக்கு முன்னு நிகழ்வு உண்டு, பொங்கலுக்கு அருகிலும் நிகழ்வு உண்டு, பொங்கலுக்கு பின்னும் உண்டு. ஆனால் மழைப்பொழிவு தென் வடகிழக்கு பருவமழை
31 நிறைவடைந்தது புள்ளி விவரமே தவிர பருவமழை நிறைவடையல. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க, குழப்பிக்கொள்ள வேண்டாம். நிறைய 31ஆம் தேதியோட அறிக்கையை படிப்பாங்க. அதாவது 31ஆம் தேதியோட பருவமழையோட இவ்வளவு பற்றாக்குறை, மிக மோசமான பருவமழை, அதெல்லாம் படிப்பாங்க. உண்மைதான், அதெல்லாம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 100% கூடுதல். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் -2, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை எடுக்கும்போது -2% பற்றாக்குறையாக தான் பெய்திருக்கு இது வரைக்கும். ஆகவே இப்படி இருக்கும் பொழுது இன்னும் நாளைக்கு இன்னும் உங்களை எல்லாம் நிறைய அச்சப்படுத்துவாங்க, பீதிப்படுத்துவாங்க. அப்போ என்ன செய்வீங்க? எனக்கு கால் பண்ணுவீங்க, வேதனையோடு கால் பண்ணுவீங்க. அப்போது இது புள்ளி விவரத்தை தான் நாளையோட முடிக்கிறாங்க. பருவமழை நிறைவடையவில்லை. 31ஆம் தேதி காலை நீங்கள் அறிக்கை படித்தாலும் 31ஆம் தேதி மதியத்தில் தான் கடலோர மழைப்பொழிவு இருக்கும். 31ஆம் தேதி இரவு உள்ளே இருக்கும். 30ஆம் தேதி இரவு, 31ஆம் தேதி அதிகாலை தான் கடலோர மழை. 31ஆம் தேதி மதிய மாலையில் தான் மேற்கே. 1ஆம் தேதி 31ஆம் தேதி நள்ளிரவு தான் உள்ளேயும் மேற்கையும் தெற்கையும். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆகவே இடையில பருவமழை குறித்த ஆய்வறிக்கையெல்லாம் சமர்ப்பிக்கும் பொழுது பருவமழை இவ்வளவு குறைவாக இருக்கும் உங்கள் மாவட்டம்லாம் படிக்கும் பொழுது கொஞ்சம் அதில் நிறைய தகவல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சு, குளிர் வந்துருச்சு, அதுவும் சொல்லுவாங்க. உண்மைதான், குளிர் வந்ததெல்லாம் உண்மைதான், கடல் வெப்பம் குறைந்திருப்பது உண்மைதான், நீரோட்டம் வலுவாக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏறுவதை குறைப்பதை கூட்டிக் கொண்டிருக்கிறது. அதனால நிகழ்வு இலங்கை அருகே மழைப்பொழிவை கொடுப்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து நீங்கள் அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். ஆகவே வரக்கூடிய 31/1/2ஆம் தேதி மழைப்பொழிவை நீங்கள் எதிர்பாருங்கள். அது வட உள் மாவட்டங்களுக்கோ அங்கெல்லாம் பெருசாக எட்டாது. தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம் மீண்டும் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப சொல்கிறீங்களே சார் அப்படிம்பாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்குது விவசாயிகளுக்கு. ஏனென்றால் இறுதியில் ஒரு முறை முடிக்கும் பொழுது அதை சொல்லலைன்னா மீண்டும் அவர்கள் குழப்பமடைந்து விடுகிறார்கள். ஆகவே கண்டிப்பாக 5ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு வலுவானது. ஜனவரியில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.